Hi viewers, welcome to JK Samayal. இந்த வீடியோவில் நாம் இறால் வறுவல் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி அதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னத்தையும் இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நான் 1/2 கிலோ இறால் மீன் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி இலை சிறிதளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் 2 கட் பண்ணிக்கோங்க, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், சில்லி பவுட்ரு 1/2 ஸ்பூன், சால்ட்டு தேவைக்கேற்ப, கருவேப்பிலை சிறிதளவு தாளிப்பதற்கு, ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஆயில் 3 ஸ்பூன். இவ்வளோ தாங்க. இந்த பொருளெல்லாம் வச்சு நம்ம எப்படி இறால் வறுவல் செய்யலான்றதை பார்த்துடலாம். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இறாலில் வந்து மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். அடுத்தது கரம் மசாலா, அடுத்தது சில்லி பவுடர், அடுத்தது தனியாத்தூள், அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அடுத்தது சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மசாலாலாம் அப்ளை பண்ணிட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஊறினாலே போதும். நம்ம வறக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுருக்கோம். அந்த பேனில் வந்து நம்ம மசாலாலாம் அப்ளை பண்ண இறாலை வந்து அதில் சேர்த்துடலாம். அந்த பேனில் வந்து எதுவுமே சேர்க்காதீங்க, எண்ணெய் எதுவுமே போடக்கூடாது. வெறிய இறாலை அப்படியே சேர்த்துடலாம். இந்தமாரி நம்ம செய்கிறதுனால இறால்லையும் தண்ணீர்லாம் இருக்கும். அந்த தண்ணியும் இதுக்கு இறங்கி கரெக்டாக இருக்கும். அதே சமயத்தில் இறாலும் வந்து நல்லா வெந்து வந்துடும். இந்தமாரியே ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம கலரி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை, ஆயிலும் சேர்க்கலை. ஆனால் எவ்வளோ தண்ணி ஊற்றணும் போல் எவ்வளோ தண்ணி வருது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்ம வறுக்கிற இறா வந்து ரொம்ப ஹார்டாக இல்லாமல் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்காகவே இதுலேயே வந்து நம்ம பண்ணிடுறோம். இந்த முறையில் பண்ணும்போது இறாவும் கொஞ்சம் நல்லா வெந்துடும். 1 நிமிஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி வந்துச்சு பாருங்கள். இன்னும் 1 நிமிஷம் ஆகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துடலாம். அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாவும் சேர்த்துருங்க. அடுத்தது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம். வெங்காயமும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். இப்போ ஒரு சிட்டிக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். வதங்குற வெங்காயம் வந்து கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க இறால் மீனை இதில் சேர்த்துடலாம். நல்லா கலரி விட்டுடலாம். இறால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் கலரி விட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை இதில் சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட இறால் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம JK சமையல் சேனல் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற புத்தம்புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.